பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. யாக்கோபு 1:8. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் உலக காரியத்திலே விழுந்து உலக சுபாவங்கள், உலகத்தார் கை கொண்டு நடக்கிற சுபாவங்களை நாம் பின்பற்றாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாயிருப்போம். இரு மனமுள்ளவர்களாயிருந்தால் நம்முடைய வழியிலே நாம் நிலையற்றவர்களாய் இருப்போம். நாம் விரும்பினதை அடையாமல் போய்விடுவோம். இந்த எச்சரிப்பை இருதயத்தில் வைத்து கொண்டு இப்பொழுது நாம் எந்தெந்த காரியங்களிலே நாம் உறுதியாக தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாமல் இருக்கிறோமோ அதையெல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். நாம் இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய சிந்தை ஆண்டவரே, நீர் பிதாவின் சித்தத்தை மாத்திரமே உம்முடைய ஆண்டவரே வழியிலே நீர் நடத்தி கொண்டு வந்தீரே, அதுபோல நாங்களும் ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளை காத்து கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உலகத்தை சார்ந்து கொண்டு ஆண்டவரே அப்பா உம்மையும் பெரியப்படுத்துவது கூடாத காரியம் ஆண்டவரே. அப்பா, தேவனுக்கு முன்பாக நாங்கள் முத்தமுமாய் இருக்க எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் சுத்திகரிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் இரு மனமுள்ளவர்கள் அல்ல, நாங்கள் ஒரே சிந்தை, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள். எங்களை நீர் அப்படி நிச்சயமாகவே நடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இதுவரை உம்மை துக்கப்படுத்தின எல்லா காரியத்திற்காகவும் மனம் கசந்து உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கை செய்கிறோம். எங்களை நீர் விடுவித்து ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது அறிக்கை செய்திருக்கிறீர்கள். தேவனும் உங்கள் மேல் இரக்கமுள்ளவராயிருப்பார். God bless you.